ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை தோசை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு 2 நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு பச்சை மிளகா காரத்துக்கு. கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாலாக்கீரையை வச்சு தான் பண்ண போகிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரைன்னு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி அப்படியே சுருண்டு வரணும். வந்ததுக்கப்புறமா ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அறுப்பட்டதை வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு இருக்கும், அதில் கரைச்சி தோசையாக சுட்டிங்கன்னா கீரை தோசை ரெடி. இந்த கீரை பிடிக்காதவங்க, கீரையை வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 1 தோசை 2 தோசை இல்லைங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். எக்ஸ்ட்ரா 2 தோசை கூட சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க பெஸ்ட்டு. தோசை சுடும்போது வேணுன்னா இட்லி பொடி தூவி கூட சுட்டெடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம். அற்புதமாக இருந்துச்சு. பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.